ஹலோ கைஸ், லாஸ்ட் வீடியோல கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல இருக்கிற பேசிக் ரூல்ஸ் எல்லாத்தையும் பார்த்தோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், அப்புறமா செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோல அட்வான்ஸ் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், அதாவது நமக்கு தேவையான ரூலை நம்மளே ஃபார்முலாவா யூஸ் பண்ணி போட்டுக்க போறோம். ஸோ அதுக்கு நான் 4 எக்ஸாம்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த எக்ஸாம்ஸோட டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ப்ராக்டிஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, ஓகே, ஆரம்பிக்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு கம்பெனில ஒர்க் பண்றாங்க, அதாவது நம்ம டுபாகோ பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற கம்பெனில ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸோட டீடைல்ஸ். ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்டர் பண்ணிருக்கேன், அப்புறம் எம்ப்ளாயி ஐடி, அப்புறம் அவரோட பேரு, டேட் ஆஃப் ஜாயினிங், ஒர்க் டேஸ், எத்தனை நாள் வேலை பார்த்திருக்காரு, அப்புறம் அவரோட சேலரி, இந்த மாதிரி பேசிக் டீடைல்ஸ் என்டர் பண்ணிருக்கேன். இதுல இங்க பாருங்க, இந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்ற செல் பக்கத்துல நான் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டை டைப் பண்றேன். அதே டிபார்ட்மெண்ட் இங்க இருந்துச்சு அப்படின்னா அதை எனக்கு ஹைலைட் பண்ணி ஷோ பண்ணணும். சரிங்களா? இதை நான் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணி பண்ண போறேன். கவனிங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த காலம் அப்படியே செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல நியூ ரூல் அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா யூஸ் எ ஃபார்முலா டு டிட்டர்மைன் விச் செல்ஸ் டு ஃபார்மேட் அப்படின்னு லாஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இங்க ஃபார்முலா பார்ல இப்போ நம்ம ஒரு ஃபார்முலாவை டைப் பண்ண போறோம். சேம் நீங்க டேட்டா வேலிடேஷன்ல எப்படி நீங்க ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணீங்களோ அதே தான் இங்க கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல நம்ம யூஸ் பண்ண போறோம். அதாவது இங்க ஒரு ஃபார்முலாவை நம்ம டைப் பண்ண போறோம். என்னன்னா இங்க இருக்கிற செல்லையும் கம்பேர் பண்ண போறோம். கம்பேர் பண்ணி சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா ட்ரூன்ற வேல்யூ வரும். ட்ரூ வந்துச்சுன்னா நம்ம என்ன எக்ஸிக்யூட் பண்ண நினைக்கிறோமோ அது எக்ஸிக்யூட் ஆகும். அதாவது ஃபார்மேட் பண்ணணும், செல்லில் இருக்கிற ஃபாண்டோட கலர் சேஞ்ச் சேஞ்ச் ஆகும். செல்லோட கலரே ஃபில் பண்ணணும் அப்படின்னா என்ன கலர் வேணுமோ அதை ஃபில் பண்ணிக்க முடியும். அதாவது ட்ரூ அப்படின்ற வேல்யூ வந்துச்சுன்னா மட்டும்தான். சரிங்களா? இங்க மேலேயே போட்டிருக்காங்க பாருங்க, ஃபார்மேட் வேல்யூஸ் வேர் திஸ் ஃபார்முலா இஸ் ட்ரூ. நம்ம ஃபார்முலா போடலாம் பாருங்க, அப்பதான் புரியும். ஃபர்ஸ்ட் இந்த காலம்ல இருக்கிற ஏதாவது ஒரு செல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ என்ன நல்லா கவனிங்க, $2 சிம்பிள் காட்டுதுங்களா? அதாவது செலக்ட் பண்ண உடனே அந்த செல் இருக்கிற காலமும் லாக் பண்ணிருச்சு, ரோவையும் லாக் பண்ணி விட்டுருச்சு. நமக்கு இந்த காலம் ஃபுல்லா தானே டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஸோ இந்த ஹோல் காலமையும் தானே அதை செக் பண்ணணும். அப்ப ரோவை லாக் பண்ணக்கூடாது. பிகாஸ் இப்போ இந்த செல்லுல அந்த நேம் இல்லை அப்படின்னா அடுத்து இந்த செல்லை கம்பேர் பண்ணும், இந்த செல்லை கம்பேர் பண்ணும், இதை பார்க்கணும், அந்த மாதிரி கீழே இறங்கிட்டே போகணுங்களா? ஒவ்வொரு ரோவையும் செக் பண்ணிட்டே போகணும். ஸோ நம்ம ரோவை லாக் பண்ணக்கூடாது, காலமை மட்டும்தான் லாக் பண்ணணும். பிகாஸ் நம்ம டிபார்ட்மெண்ட் நேம் எல்லாம் இந்த காலம்ல மட்டும்தான் போட்டு வச்சிருக்கோம், வேற காலமுக்கு போகக்கூடாது. அப்ப இந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்ற காலமை மட்டும்தான் லாக் பண்ணணும், அதாவது ஏ அப்படின்ற காலமா லாக் பண்ணணும். பட் நல்லா பாருங்க, இங்க ஏ அண்ட் 3, அதாவது ஏ என்ற காலமும் 3 என்ற ரோவும் லாக் ஆயிடுச்சு. 3 என்ற ரோவை லாக் எடுத்து விட்டுறணும். அது எப்படி பண்ணோம்னா F4 ஒரு வாட்டி எழுதுனீங்கன்னா காலமுக்கு பக்கத்துல இருக்கிற டாலர் சிம்பல் போயிடுச்சு. அதாவது காலமை லாக் பண்ணல, நம்மளுக்கு அது வேண்டாம். இன்னொரு முறை F4 கொடுத்தீங்கன்னா நல்லா பாருங்க, காலம் லாக் ஆயிடுச்சு. அதாவது ஏக்கு முன்னாடி டாலர் வந்துருச்சு, 3க்கு முன்னாடி டாலர் வரல. அப்போ ரோவை அது லாக் பண்ணல. புரியுதுங்களா? ஓகே, இப்போ காலம் லாக் பண்ணியாச்சு, ரோவை லாக் பண்ணல. நெக்ஸ்ட் ஈக்குவல் கொடுங்க. ஈக்குவல் கொடுத்துட்டு இந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்ற செல், அதாவது இங்க தான் நம்ம டிபார்ட்மெண்ட் என்டர் பண்ண போறோம். ஸோ இந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு ஃபார்மேட்டுக்குள்ள போயிட்டு ஃபில் அப்படின்றத கொடுத்துட்டு நான் இப்போ என்ன கலர் வேணும், ப்ளூ கலர் சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்றேன். இங்கேயும் ஓகே கொடுக்குறேன். இப்போ பாருங்க, இந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்ற செல்லில் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் நேம் டைப் பண்ண போறேன். குவாலிட்டி அப்படின்னு டைப் பண்ணி என்டர் அடிச்சுன்னா இங்க பாருங்க, இந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்ற காலம்ல குவாலிட்டி டிபார்ட்மெண்ட் ஹைலைட் பண்ணி ஷோ ஆகுது. இதை நேம் சேஞ்ச் பண்றேன் பாருங்க, ப்ரொடக்ஷன் போடுறேன். ப்ரொடக்ஷன் டைப் பண்ணி என்டர் கொடுத்தேன்னா இங்க பாருங்க, எங்கெல்லாம் ப்ரொடக்ஷன் இருக்கோ அதெல்லாம் ஹைலைட் பண்ணி ஷோ பண்ணுது. ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் பேசிக். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க, சேம் அதே ஷீட் தான், கொஞ்சம் ஆல்டர் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் காலம்ல எம்ப்ளாயி ஐடி என்டர் பண்ணிருக்கேன், அப்புறம் அவங்களோட நேம், எந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்கன்றதையும் என்டர் பண்ணிருக்கேன், டேட் ஆஃப் ஜாயினிங் சேம் அதே தான் என்டர் பண்ணிருக்கேன். இப்போ இந்த எம்ப்ளாயி ஐடின்ற செல்லில் நான் ஏதாவது ஒரு எம்ப்ளாயி ஐடி டைப் பண்ண அப்படின்னா அந்த எம்ப்ளாயி ஐடியோட ஃபுல் டீடைல்ஸ் அந்த ரோ ஃபுல்லாவுமே ஹைலைட் பண்ணணும். லாஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம், இங்க ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் நேமை டைப் பண்றோம் அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் எங்க இருக்குன்றதை ஹைலைட் பண்ணி காட்டணும் சொல்லியிருந்தோம், ஹைலைட் பண்ணி காட்டிருச்சு. நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிள்ல எம்ப்ளாயி ஐடி டைப் பண்ண அப்படின்னா அந்த எம்ப்ளாயி ஐடியோட ஃபுல் டீடைல், அதாவது அந்த ரோ ஃபுல்லா எனக்கு ஹைலைட் ஆகணும். அது எப்படி பண்ணலான்னு பாருங்க. சேம் லாஸ்ட் எக்ஸாம்பிள்ல நம்மளுக்கு என்ன வேணும், டிபார்ட்மெண்ட் வேணும்ன்றதுனால டிபார்ட்மெண்ட் இருக்கிற ரேஞ்சை மட்டும் செலக்ட் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு அந்த மொத்த ரோவுமே நம்மளுக்கு ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்றதுனால மொத்த டேட்டாவும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போயிட்டு நியூ ரூல் கொடுக்குறேன். நியூ ரூல்ல பாருங்க, யூஸ் எ ஃபார்முலா அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு ஃபார்முலா பார்ல எப்பயும் போல ஃபர்ஸ்ட் செல்ல செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு சேம் அதே தான். இப்போ நம்மளுக்கு என்ன வேணும், ரோவை லாக் பண்ணக்கூடாது, காலமை மட்டும் தான் லாக் பண்ணணும். ஏன்னா எம்ப்ளாயி ஐடின்றது இந்த காலம்ல மட்டும் தான் இருக்கு. அதனால 2 முறை F4 பிரஸ் பண்ணீங்கன்னா காலம் மட்டும் லாக் பண்ணிக்கும், ரோவை லாக் பண்ணாது. இப்போ ஈக்குவல் கொடுத்துட்டு இந்த செல்லை செலக்ட் பண்றேன். பிகாஸ் அதுல தான் நான் எம்ப்ளாயி ஐடி டைப் பண்ண போறேன். இப்போ ஃபார்மேட்டுக்குள்ள போயிட்டு என்ன கலர் சூஸ் பண்ணலாம், மொத்தம் லைட் கிரீன் கொடுக்குறேன். மறுபடியும் ஓகே கொடுத்துட்டு இங்கேயும் ஓகே கொடுக்குறேன். நான் எம்ப்ளாயி ஐடி டைப் பண்றேன் பாருங்க, 1500 கொடுத்துட்டு என்டர் ஆயிடுச்சுன்னா
1500 இருக்கிற ஐடி நம்பரோட நேம், டிபார்ட்மெண்ட், அவர் எப்போ ஜாயின் பண்ணாரு, எத்தனை நாள் வேலைக்கு வந்தாரு, சேலரி எவ்வளோ, மொத்தத்தையும் ஹைலைட் பண்ணி காட்டுதுங்களா. இன்னொரு ஐடி நம்பர் போடுறேன் பாருங்க, 1502 போட்டு என்ட்ரு கொடுக்குறேன். 1502 எம்ப்ளாய் ஐடியோட நேமு, டிபார்ட்மெண்ட் எல்லாமே ஹைலைட் பண்ணி காட்டுதுங்களா. நெக்ஸ்ட் இன்னொரு ஐடி நம்பர் போடுறேன், 1403 கொடுத்தனா அந்த 1403 ஐடியே யாரோடது, அவர் என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்றத ஷோ பண்ணுது. புரியுதுங்களா. ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. சேம் அதே ஷீட்டை தான் எடுத்திருக்கேன், இதுலயும் கொஞ்சம் ஆல்டர் பண்ணியிருக்கேன். இந்த எம்ப்ளாய் நேம் என்ற இடத்துல நான் ஏதாவது ஒரு எம்ப்ளாய் நேம் டைப் பண்ணேன் அப்படின்னா, லாஸ்ட் எக்ஸாம்பிள்ல பார்த்த மாதிரி அந்த எம்ப்ளாய் நேமோட ஃபுல் டீடைலே எனக்கு அந்த ரோ மொத்தம் ஷோ ஆகணும். அட் த சேம் டைம் அந்த காலம், அதாவது சேலரி அப்படின்ற காலமும் எனக்கு ஹைலைட் பண்ணி காட்டணும். நல்லா கவனிங்க, இங்க எம்ப்ளாயோட நேம் நான் டைப் பண்ணேன் அப்படின்னா அந்த எம்ப்ளாயோட ஃபுல் டீடைல்ஸ் வரணும். நெக்ஸ்ட் இந்த சேலரி என்ற காலமும் எனக்கு ஹைலைட் பண்ணி காட்டணும். அதாவது ரோ அண்ட் காலம் ரெண்டுத்தையும் நம்ம இப்போ ஹைலைட் பண்ண போறோம். எப்பயும் போல மொத்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போறேன். நியூ ரூல் கொடுக்குறேன். யூஸ் எ ஃபார்முலால இந்த எம்ப்ளாய் நேம் அப்படின்ற ஃபர்ஸ்ட் செல்லை செலக்ட் பண்றேன். காலமை மட்டும் லாக் பண்ண போறேன். இப்போ லாக் பண்ணிட்டு எப்பயும் போல நம்ம அந்த ஃபுல் ரோவையும் எப்படி ஹைலைட் பண்ணுமோ அந்த ஃபார்முலா அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் கொடுத்துட்டு இந்த எம்ப்ளாய் நேம் கொடுத்துட்டு ஃபார்மேட்ல கிரீன் கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டு இப்போ ஓகே கொடுக்குறேன். இப்போ நான் எம்ப்ளாய் நேம் டைப் பண்றேன் பாருங்க, யுவராஜ் அப்படின்னு டைப் பண்ண அப்படின்னா அந்த யுவராஜோட மொத்த டீட்டெயிலாக ஹைலைட் பண்ணி ஷோ ஆகுதுங்களா. நெக்ஸ்ட் இப்போ சேலரி அப்படின்ற காலமையும் ஹைலைட் பண்ணணும் இல்லைங்களா. அதுக்கு இந்த ஹெட்டிங்ஸ் எல்லாம் கவர் ஆகிற மாதிரி இந்த டேட்டாவை அப்படியே செலக்ட் பண்ணிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போகிறேன். நியூ ரூலில் எப்பயும் போல் யூஸ் எ ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலா பாரில் நல்லா கவனிங்க, நான் என்ன பண்ண போகிறேன்னு. இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணதெல்லாம் காலமை லாக் பண்ணிட்டு ரோவை மட்டும் லாக் பண்ணாமல் விட்டோம். பிகாஸ் எல்லா ரோவையும் அதை செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு இங்கே இருக்கிற நேமோட இங்கே இருக்கிற வேல்யூ மேட்ச் ஆச்சு அப்படின்னா அந்த ரோவை ஃபுல்லாக ஹைலைட் பண்ணி காட்டுது. இப்போ நமக்கு என்ன வேணும், இங்கே இருக்கிற காலம் எல்லாம் செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு இங்கே இருக்கிற வேல்யூ இங்க இருக்கிற வேல்யூவோட மேட்ச் ஆச்சு, அதாவது ட்ரூ அப்படின்ற சாட்டிஸ்ஃபைடு வேல்யூ வருது அப்படின்னா அந்த காலம் ஃபுல்லா ஹைலைட் பண்ணி காட்டணும். அதுக்கு நான் இப்போ என்ன பண்ண போறேன், சேம் இந்த எம்ப்ளாய் நேம் அப்படின்ற ஹெட்டிங்கை செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு நல்லா பாருங்க, காலமும் ரோவும் ரெண்டுமே லாக் ஆயிருக்கா. இப்போ ஒரு முறை நான் F4 அழுத்தினா ரோ மட்டும் லாக் பண்ணிருக்கு, காலமா லாக் பண்ணல. பாருங்க, ஏக்கு முன்னாடி டாலர் சிம்பிள் இல்ல, பட் 2 அதாவது செகண்ட் ரோக்கு முன்னாடி டாலர் சிம்பிள் இருக்கு. ஸோ இது அப்படியே விட்டுட்டு மறுபடியும் இப்போ ஈக்குவல் கொடுங்க. ஈக்குவல் கொடுத்துட்டு இந்த சேலரின்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு ஃபார்மேட் என்ன கலர் வேணும், ப்ளூ கலரை செலக்ட் பண்ணிட்டு இப்போ ஓகே கொடுத்துட்டு மறுபடியும் ஓகே கொடுக்குறேன். இங்க பாருங்க, சேலரின்ற காலமும் நம்மளுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுது. இதுவே யுவராஜுக்கு பதிலாக நான் இப்போ ஆனந்த் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஆனந்த் சேலரிக்கு பதிலாக நம்ம எம்ப்ளாய் ஐடி அப்படின்ற காலமை ஹைலைட் பண்ணும். எம்ப்ளாய் ஐடி அப்படின்னு டைப் பண்ணி இப்போ என்டர் கொடுத்தோம்னா பாருங்க, ஆனந்த்ன்ற நேமோட டீட்டெயில் மொத்தமும் ஹைலைட் ஆகுது. சேம் எம்ப்ளாய் ஐடியோட மொத்த காலமும் ஹைலைட் ஆகி காட்டுது. புரியுதுங்களா. அதாவது உங்களால ஹரிசாண்டலா இருக்கிற வேல்யூஸையும் ஹைலைட் பண்ணிக்க முடியும், வெர்டிகலா அதாவது காலம்ல இருக்கிற வேல்யூஸையும் ஹைலைட் பண்ணிக்க முடியும். ஒன்னே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த இடத்துல ரோவை லாக் பண்ணணும், எந்த இடத்துல காலமை லாக் பண்ணுன்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வேற எதுவுமே தேவையில்லை. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரு அட்டெண்டன்ஸ் ஷீட். ஓகேங்களா, இங்க இருக்கிறவங்களோட அட்டெண்டன்ஸ் ஷீட்டை ஒரு 1 வீக்குக்கு இங்க என்டர் பண்ணிருக்கேன். எல்லாத்துலயும் P-னா பிரசன்ட், A-னா ஆப்சென்ட்னு மென்ஷன் பண்ணிருக்கேன். இங்க பாருங்க, ஏன்னு இருக்கா, அவரு அன்னைக்கு ஆப்சென்ட், P-ன்னு இருக்கிறதெல்லாம் அன்னைக்கு பிரசன்ட் ஆயிருக்காரு. ஓகேங்களா, இப்போ நான் P-ன்றதெல்லாம் நான் கிரீன்ல மாத்தணும், ஏன்னு இருக்கிறதெல்லாம் ரெட்ல ஹைலைட் பண்ணணும். புரியுதுங்களா. P-னா பிரசன்ட், ஏனா ஆப்சென்ட். இப்போ இந்த மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொன்னா செல்லை செலக்ட் பண்ணி கலர் கொடுத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதுக்கு பதிலாக இப்போ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணியே அட்வான்ஸ் மெத்தட்ல கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்க, சேம் இந்த டேட்டாவை அப்படியே செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல நியூ ரூல் கொடுக்குறேன். இங்க யூஸ் எ ஃபார்முலா டு டிட்டர்மைன் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு இங்க ஃபார்முலா பார்ல ஃபர்ஸ்ட் செல்லை செலக்ட் பண்றேன். இந்த டேட்டாவோட ஃபர்ஸ்ட் செல்லை செலக்ட் பண்றேன். நல்லா கவனிங்க, ரோவும் லாக் பண்ணிருச்சு, காலமும் லாக் பண்ணிருச்சு. பட் எனக்கு வேல்யூஸ் எல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கு, ரோலையும் இருக்கு, காலம்லயும் இருக்கு. அப்போ எனக்கு ரெண்டுமே லாக் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு முறை F4 அழுத்தினீங்கன்னா காலம்ல இருக்கிற டாலர் போயிடும், இன்னொரு முறை F4 அழுத்தினீங்கன்னா ரோல் இருக்கிற டாலர் போயிடும், இன்னொரு முறை F4 அழுத்தினீங்கன்னா டாலர் சிம்பிளே வராது, உங்களுக்கு லாக்கே பண்ணாது, மொத்தத்தையும் லாக் எடுத்து விட்டுரும். ஓகேங்களா, அந்த மாதிரி 3 முறை F4 அழுத்தினீங்கன்னா டாலர் சிம்பிளே வராது. இப்போ ஈக்குவல் டு கொடுக்குறேன். நீங்க டைரக்டா இந்த P அப்படின்ற செல்லை செலக்ட் பண்ணாலும் ஓகே, இல்ல இந்த டேட்டாவை நீங்க போட்டு வச்சுக்கல அப்படின்னா சிம்பிளா டபுள் கோட் ஓபன் பண்ணுங்க. நம்மளுக்கு என்ன வேணும், P அப்படின்றத பிரசன்ட்ன்றத ஃபார்மேட் பண்ண போறோம். ஸோ P டைப் பண்ணி டபுள் கோட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஃபார்மேட் அப்படின்றத கிளிக் பண்ணி நம்மளுக்கு என்ன கலர் வேணும், கிரீன் கலர் வேணும். சாரி, ஃபில்லில் இருக்கு, நான் ஃபாண்ட் கலர் தான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ நோ ஃபில் கொடுத்துட்டு ஃபாண்ட்டுக்கு போகிறேன்.
இங்கே கலர்ன்ற இடத்துல க்ரீன் சூஸ் பண்ணிட்டு இப்போ ஓகே கொடுக்குறேன். இங்கேயும் ஓகே கொடுக்குறேன். பீன்னு இருக்கிறதெல்லாம் க்ரீனில் வந்துருச்சுங்களா, அதாவது ப்ரெசென்ட் ஆனவங்களெல்லாம் க்ரீனில் ஹைலைட் பண்ணி காட்டிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ ஆப்சென்ட் ஆனவங்களையும் ரெட்டில் ஹைலைட் பண்ணணும். சேம் அதுக்கு அந்த டேட்டாவை அப்படியே செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போகிறேன். யூசர் ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு செல்லை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி 3 முறை F4 அழுத்துறேன். அதாவது லாக்லாம் எடுத்து விட்டுறேன். டாலர் சிம்பிள் வர அது மாதிரி பண்ணிட்டு மறுபடியும் ஈக்குவல் டு கொடுத்துட்டு இப்போ டபுள் கோட் ஓப்பன் பண்ணி ஏன்னு டைப் பண்ணிக்கலாம். இல்லைனா இங்கே இருக்கிற ஏவை செலக்ட் பண்ணிக்கலாம். சிம்பிளா நான் டபுள் கோட் ஓப்பன் பண்ணிட்டு ஏன்னு டைப் பண்ணிக்கிறேன். ஏன் டைப் பண்ணிட்டு மறுபடியும் டபுள் கோட் க்ளோஸ் பண்ணிட்டு ஃபார்மேட்டுக்குள்ளே போயிட்டு ஃபாண்ட்டோட கலரை ரெட்டில் செலக்ட் பண்ணிட்டு இப்போ ஓகே கொடுக்குறேன். இங்கேயும் ஓகே கொடுக்குறேன். நல்லா கவனிங்க. ஆப்சென்ட் அதாவது ஏன்னு இருக்கிறதெல்லாம் ரெட்டில் வந்துருச்சு. ப்ரெசென்ட் பீல இருக்கிறதெல்லாம் க்ரீனில் வந்துருச்சு. இப்போ நான் நெக்ஸ்ட் வீக்குக்கு நான் இதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஏன் டைப் பண்ணி என்டர் கொடுத்தேன்னா ரெட்டில் மாறுதுங்களா. நெக்ஸ்ட் இந்த இடத்துலையும் ஏன்னு கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். ரெட்டில் மாறுது. இங்கே ஆல்ரெடி ஆப்சென்ட் இருக்கா, இதை பீன்னு கொடுத்துட்டு என்டர் கொடுத்தனா க்ரீனில் மாறிடுச்சு. புரியுதுங்களா? கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் ஒரு ரோவை எப்படி லாக் பண்ணணும், எங்கே லாக் பண்ணணும், காலமை எப்படி லாக் பண்ணணும், இதெல்லாம் புரியுதுங்களா? ஓகே கைஸ், கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் அட்வான்ஸ் மெத்தட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத சம் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இதை விட இன்னும் அட்வான்ஸ் லெவல்லாம் அப்கமிங் வீடியோஸ்ல உங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கோச்சிக்காம அண்டர்ஸ்டூட் அப்படின்னு ஒரு டைப் பண்ணிடுங்க. இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ சரியா புரியல அப்படின்னா நாட் அண்டர்ஸ்டூட் அப்படின்னு டைப் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போஸ்ட் பண்ணுற கண்டென்ட்லாம் உங்களுக்கு புரியுதா இல்லைன்னு எங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அப்கமிங் வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுற மெத்தடை நான் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். சரி, ஓகே கைஸ், இதே மாதிரி எக்ஸல் பற்றின வீடியோஸ் எல்லாம் பார்த்து எக்ஸலை சீக்கிரமாக லேர்ன் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை.